வணக்கம். திருவாரூர் எம்பெருமான் தியாகேசன் கோவில் கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தலம். பொன்னி நதி பாயும் சோழவள நாட்டில் இருக்கின்ற ஒரு சிறப்புமிக்க ஒரு ஊர். அந்த திருவாரூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் திருநைப்பேறு அப்படின்னு ஒரு ஊர். இந்த திருநைப்பேறு நம்ம பார்க்குற வரலாறு நடந்த காலத்தில் அதோட பேர் ஏமப்பேரூர் அப்படின்னு பேர். அதுக்கு இந்த ஏமப்பேரூர் இந்த ஊரில் நமிநந்தி அடிகள் என்று ஒரு சிவனடியார், அந்தணர், வேதநெறி தவறாமல் வாழ்ந்து கொண்டிருந்தவர். வாழ்க்கை முறையில் சைவ நெறியை பின்பற்றுபவர். எம்பெருமான் சிவனின் பாதங்களே மெய்ப்பொருள் என்று தளராத நம்பிக்கை உடையவர். வேதநெறியை பின்பற்றுபவர், சைவ நெறி தவறாமல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர். இவர் அந்த ஏமப்பேரூரிலிருந்து அருகில் இருக்கும் திருவாரூருக்கு வந்து தியாகேச பெருமானை தரிசிப்பது. தியாகேச பெருமானை தரிசித்து முடித்தவுடன் அந்த தியாகேச பெருமான் கோவிலுக்கு பக்கத்திலேயே ஒரு கோவில், அறநெறி ஆலயம் அப்படின்னு ஒரு கோவில், அறநெறியப்பர். தற்பொழுது தியாகேச பெருமான் கோவின் வளாகத்தில் உள்ளேயே இருக்கிறது அசலேஸ்வரர் கோவில் அப்படின்னு. அறநெறியப்பர் அப்படின்னா, அறநெறி அப்படின்னா, அரணின் நெறி என்னது? அசையாமல் இருப்பது, எந்த விதமான சலனமும் இல்லாமல் இருப்பது அரணுடைய நெறி. அசலேஸ்வரர் என்றாலும் அதே அர்த்தம்தான். அசலேஸ்வரர் சன்னதி என்று இப்பொழுது தியாகராஜ பெருமானின் ஆலயத்திற்கு உள்ளேயே அமைந்திருக்கிறது. இந்த வரலாறு நடக்கும் காலத்தில் தனியாக ஒரு கோவிலாக இருந்தது அறநெறியப்பர். அந்த கோவிலையும் தரிசிப்பார். இப்படியாக ஒரு நாள் அந்த அறநெறியப்பர் கோவிலை தரிசித்து அப்படியே அந்த கோவிலை சுற்றி வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு தோன்றது, ஆஹா, பேசாமல் இந்த கோவிலையே விளக்கேற்றும் கைங்கரியம் செய்து கொண்டு இப்படியே அமைதியாக வாழ்ந்து விட்டால் என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு. இப்படியாக அவருக்கு ஒரு எண்ணம் வரும்போதே அங்கே பகல் முடிஞ்சு இரவு நெருங்குகிறது, சாயங்கால வேளை. அப்பொழுது அவருக்கு ஒரு எண்ணம், இன்றையே துவங்கி விடுவோமே அப்படின்னு பார்க்குறாரு. அந்த கோவிலில் அகல்லாம் இருக்குது, ஆனால் அதை ஏற்றுறதுக்கான நெய் இல்லை. இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஊருக்குள்ளே போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகிடும். சரி, எப்படியாவது நம்ம இன்றைக்கி இந்த விளக்கேற்றும் கைங்கரியத்தை ஆரம்பித்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு இல்லத்திற்கு சென்று, ஐயா, இந்த மாதிரி சிவனின் கோவிலில் விளக்கேற்றுவதற்காக கொஞ்சம் நெய் கொடுத்து உதவுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அது என்னமோ அவர் போய் கேட்ட வீடு ஒரு சமணரின் வீடு. அந்த சமணர் இவரை இகழ்ந்து பேசிவிடுகிறார். சிவனுக்கு எதற்கு விளக்கு? சிவன் கையிலேயே நெருப்பை தூக்கி கொண்டிருப்பவர், அவருக்கு எதுக்கு விளக்கு அப்படிங்கிற மாதிரி இவரை இகழ்ந்து பேசி சிவனையும் இகழ்ந்து பேசிவிடுகிறார். அப்படி உங்களுக்கு விளக்கு போடணுன்னா தண்ணி எடுத்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறார். நீர் கொண்டு விளக்கை ஏற்ற வேண்டியது தானே என்று இவரை இகழ்வாக பேசிவிடுகிறார். இவருக்கு ஒரே வருத்தம். உடனே அந்த அறநெறி ஆலயத்திற்கு வந்து சிவனை நோக்கி, ஐயா, இது என்ன சோதனை? நான் போய் கேட்டபோது இப்படி என்னை இகழ்ந்து விட்டார்களே அப்படின்னு ஒரே மன வருத்தத்தோடு அப்படியே சிவபெருமானை நோக்கி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். இது என்ன இப்படி ஆகி போச்சே, இன்றைக்கி விளக்கேற்றலான்னு நினச்சினே, இது மாதிரி ஒரு சோதனையா அப்படிங்கிறப்போ வானத்திலிருந்து ஒரு அசரீரி கேட்கிறது. கவலை வேண்டாம், நீங்கள் நினைத்தபடி விளக்கேற்றுங்கள், நெய் இல்லாவிட்டால் பரவாயில்லை. இதோ இருக்கிறது இல்லையா கமலாலய திருக்குளம், அந்த திருக்குளத்திலிருந்து நீரை கொண்டு வந்து விளக்கேற்றுங்கள் அப்படின்னு ஒரு அசரீரி கேட்கறது. சிவபெருமான் அசரீரியாக சொல்கிறார். அப்படி ஒரு அருள் அவருக்கு. உடனே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆச்சரியம். உடனடியாக கமலாலய திருக்குளத்துக்கு விரைகிறார். அங்கிருந்து சிவனின் பாத கமலங்களை வணங்கி அவருடைய பெயரை உச்சரித்து கொண்டே கமலாலய திருக்குளத்திலிருந்து அந்த நீரை முகர்ந்து கொண்டு வந்து அந்த அறநெறி ஆலய விளக்கில்
ஊற்றுகிறார். ஊற்றி அந்த திரியை பற்ற வைக்கும்போது அந்த அகல் பிரகாசமாக எரிகிறது. பிரமிப்பு மேல் பிரமிப்பு அவருக்கு. ஆஹா! இப்படியாக ஒரு ஈசனின் அருளா நமக்கு அப்படின்னு அவரு ஒரு மிகப்பெரிய பிரமிப்பு. அந்த சிவனின் பாத கமலங்களை வணங்கி, மேலும் நீர் ஊற்றி, அங்கிருந்த அகல்களை எல்லாம் நன்றாக தூண்டிவிட்டு விளக்கேற்றுகிறார். அற்புதமாக எரிகிறது. எல்லா விளக்குகளும் பிரகாசமாக சுடர்விட்டு எரிகிறது. அந்த கமலாலய திருக்குளத்தின் நீரில் இதை அந்த சமணர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆஹா! இது என்ன அப்படின்னு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் கலந்த பிரமிப்பு. இவர் பாட்டுக்கு நேராக போனார், கமலாலய குளத்துலேருந்து தண்ணி எடுத்துன்னு வந்தார், அகலில் ஊற்றி விளக்கேற்றின்னு இருக்காரு அப்படின்னு. அவங்களுக்கு ஒரே பிரமிப்பு. அவங்களுக்கும் ஒன்றும் புரியல. நமனந்தேடிகள் ஈசனின் கருணையை வியந்து அவரின் பாதகமலங்களை மனதில் நிறுத்தி விளக்குகளை நல்ல பிரகாசமாக எரிய வைக்கிறார். விடியும் வரை அந்த விளக்குகள் எரியும்படியாக நிறைய திருக்குளத்தின் நீரை அதில் ஊற்றிவிட்டு நன்றாக பிரகாசித்து எரியும்படி அந்த அகல்களை ஏற்றிவிட்டு இல்லத்திற்கு திரும்புகிறார். அவர் ஒரு அந்தணர். அவருக்கு சில நியமங்கள் இருக்கிறது. அக்னியை பரிபாலிக்கின்ற ஒரு கடமையும் இருக்கின்றது. ஸோ அவற்றிற்காக இல்லம் திரும்புகிறார். இல்லம் திரும்பி அவருடைய அந்த சாயங்கால நேர கடமைகளை முடிக்கிறார். அக்னி பரிபாலனம் செய்து கொண்டிருக்கும் அந்தணர் உறங்கிவிட்டு திரும்பி அடுத்த நாள் காலை கிளம்பி திருவாரூர் வருகிறார். நேரே தியாகராஜ சுவாமியை தரிசித்துவிட்டு அறநெறியப்பர் ஆலயம் வந்து அங்கே கைங்கரியங்களை செய்து அந்த கோயிலை தூய்மை செய்து திருப்பணிகளை செய்து சாயங்கால நேரம் நெருங்கியவுடன் இருக்கவே இருக்கிறது கமலாலய குளத்தின் புனிதமான தண்ணீர். நேராக போய் அந்த கமலாலய குளத்திலேருந்து தண்ணீரை முகர்ந்து கொண்டு வருவார், அகலில் இடுவார், விளக்குகளை ஏற்றுவார். நல்ல பிரகாசமாக சுடர்விட்டு எரியும். இப்படியாக இந்த கைங்கரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார் சிவனின் அருளால். இவருடைய இந்த கைங்கரியம் அந்த ஊர் பூராவும் பரவுகிறது. ஆஹா! இப்படியாக ஒரு பக்தரா? நேர வராரு, கமலாலய குளத்துலேருந்து தண்ணி எடுத்துன்னு வந்து விளக்கேற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பூரா விஷயம் தெரிகிறது. இந்த ஊர் மன்னனுக்கும் தெரிகிறது. இப்படி ஒரு கைங்கரியமா, இப்படி ஒரு பக்தரா, இப்படி ஒரு அருள் பெற்ற ஒரு சிவனடியாரா என்று மன்னனும் வியந்து போய் நமனந்தேடிகள் கேட்கும் அத்தனை உதவிகளையும் செய்கிறார் அந்த கோயிலின் கைங்கரியத்திற்கு. தியாகராஜ பெருமானின் அந்த ஸ்தலத்திற்கும் பல கைங்கரியங்கள், பல நிபந்தங்கள் மன்னர் ஏற்பாடு செய்கிறார். பூஜைகளுக்கும் திருவிழாக்களுக்கும் நமனந்தேடிகள் அந்த தியாகேச பெருமானின் பங்குனி உத்திர பெருவிழாவை மிகப்பெரிய அளவில் கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து அதை நல்லபடியாக நடத்துகிறார். இப்படியாக அவருடைய கைங்கரியத்தின் அந்த ஒரு விஷயம் ஊர் பூரா பரவி அத்தனை மக்களுக்கும் ஆச்சரியம். மன்னர் இவரின் மூலமாக அந்த கோவிலுக்கு நிறைய கைங்கரியங்கள் செய்கிறார். பல திருவிழாக்களையும் நடத்துகிறார். நமனந்தேடிகள் பங்குனி உத்திர பெருவிழாவையும் பெரிய அளவிலே தியாகேச பெருமானுக்கு ஏற்பாடுகள் செய்து நடத்தி கொடுக்கிறார். இப்படியாக அந்த கோயிலில் கைங்கரியங்கள் செய்து கொண்டு இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் தியாகராஜ பெருமானின் ஒரு உற்சவம் வருகிறது. அந்த உற்சவத்திற்கு தியாகேச பெருமான் கோவிலில் இருந்து கிளம்பி வீதிகளின் வழியாக வலம் வருகிறார். அந்த உற்சவம் முடிந்தவுடன் தியாகேச பெருமான் திருக்கோவிலுக்குள் சென்று அவருடைய கிரகத்தில் இருத்தப்பட்டவுடன் நமனந்தேடிகள் அன்றைக்கு தன்னுடைய தினசரி கடமைகளை செய்வதற்காக தன்னுடைய இல்லத்திற்கு செல்கிறார். அந்த ஏமப்பேரூரில் இருக்கும் தன்னுடைய வீட்டிற்கு. அப்படி போனவருக்கு மனசுக்குள்ள ஒரு சிறு எண்ணம், சுத்தக்குறைவு நம்மளுக்கு ஏற்பட்டுடுத்தோம் அப்படின்னு ஒரு எண்ணம் மனசில். அதனால அவர் வீட்டுக்குள்ளே போகலை. வீட்டு திண்ணையிலேயே படுத்துக்கிறார். ரொம்ப நேரம் இவர் வரல அப்படின்ன உடனே அந்த அம்மா வெளியில் வந்து பார்க்குறாங்க. அவருடைய மனைவி, ஏன் வெளியிலேயே படுத்துட்டு இருக்கீங்க, உள்ளே வர வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க.
அவர் உடனே, "இல்லை, இது மாதிரி திருவிழாவுக்கு போயிட்டு வந்தேன். அதனால் என்னோட தினப்படி கடமைகளை செய்வதற்கு முன்னால் கொஞ்சம் குளித்துவிட்டு தான் நான் செய்ய வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியுமா?" அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த அம்மா, "சரி, தண்ணி எல்லாம் எடுத்து வைக்கலாம்" அப்படின்னு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இவருக்கு அந்த திருவிழாவிலலாம் கலந்துருந்த அசதியோ என்னமோ, நல்லா தூங்கி போயிடுறார். திண்ணையில படுத்து நல்லா உறங்கி விடுகிறார். அந்த உறக்கத்தில் திருவாரூரின் வீதிவிடங்கப் பெருமான் அவருடைய இல்லத்திற்கே வருவது போன்ற ஒரு கனவு. அவருடைய கனவில் அவர் தோன்றி, "நீங்கள் திருவாரூரில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் சிவகணங்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள்" அப்படின்னு அவருக்கு உணர்த்துறார். திருவாரூரில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் சிவகணங்கள், இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார். இவருக்கு கிளம்புற எழுந்து பார்த்த உடனே ஒரே பிரமிப்பு. ஆஹா, நம்ம நேற்றுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்யலை, இது மாதிரி நம்மளுக்கு வீதி விடங்கர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக தன்னோட மனைவி கிட்டையும் சொல்லிட்டு, இது மாதிரி வந்து எனக்கு வீதி விடங்கர் சொல்கிறார், திருவாரூரில் பிறந்த அத்தனை பேரும் சிவகணங்களே அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இந்த விடியற்காலை சமயத்தில் திருவாரூருக்கு விரைகிறார். திருவாரூருக்கு சென்று பார்த்தால் அங்கு சாலைகளில் நடந்து கொண்டிருந்த மக்கள், அமர்ந்திருந்த மக்கள் அத்தனை பேரும் சிவனுடைய உருவமாக தரிசனம் கிடைக்கிறது. அத்தனை பேரும் சிவனுடைய உருவத்தில் தோற்றமளிக்கிறார்கள். அந்த நீலகண்டன் திருவாரூரில் இருக்கும் ஒவ்வொருவரின் உருவமாகவும் காட்சி அளிக்கிறார். அதை பார்த்தவுடன் அவருக்கு மிகப்பெரிய திகைப்பு. ஐயா சிவபெருமானை, தவறு செய்து விட்டேன் அப்படின்னு அப்படியே சாஷ்டாங்க நமஸ்காரம். நான் ஒரு மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன். என்னை நீங்கள் தடுத்து ஆட்கொண்டீர்கள். இந்த புண்ணிய ஸ்தலத்தில் பிறந்த அத்தனை பேரும் சிவகணங்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். என்னை மன்னித்து அருள வேண்டும் அப்படின்னு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி வணங்குறார். உடனடியாக அந்த சிவனுடைய உருவம் எல்லாம் மறைந்து சாதாரண மக்களின் உருவம் தெரிகிறது. வியப்பு மேலிட, ஆஹா, இப்படி ஒரு பாக்கியம் எனக்கு சிவனால் கிடைத்தது அப்படின்ட்டு சிவனின் பாதங்களை மனதில் நிறைத்து சாஷ்டாங்க நமஸ்காரம். இப்படியாக ஒரு பாக்கியம் பெற்றவர். அத்தனை மக்களையும் சிவனின் உருவத்தில் தரிசிக்கும் பாக்கியம் பெற்ற ஒரு மிகப்பெரிய சிவனடியார் நமிநந்தி அடிகள். தன்னுடைய இல்லத்தையும் திருவாரூருக்கே மாற்றிக்கொண்டு அங்கேயே வசிக்க ஆரம்பிக்கிறார். தன்னால் முடிந்த கைங்கரியங்கள் எல்லாவற்றையும் கோவிலுக்கு செய்கிறார். விளக்கேற்றும் கைங்கரியம் அந்த அறநெறியப்பர் ஆலயத்திற்கு விடாமல் செய்கிறார். இப்படியாக சிவ தொண்டும் சிவ கைங்கரியங்களும் செய்து சிவனுடைய ஜோதியில் ஐக்கியமாகிறார். இப்படியாக ஒரு நாயன்மாரின் வரலாறு. நமிநந்தி அடிகள் கமலாலய திருக்குளத்தில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து விளக்கேற்றுகிறார். இறைவனின் அருள் அவருக்கு அப்படியாக கிடைக்கிறது. திருவாரூரில் பிறந்த அத்தனை பேரும் சிவகணங்கள் என்று சிவபெருமானாலேயே உணர்த்தப்பட்டவர். சிவனின் உருவத்தில் அத்தனை பேரையும் பார்த்த பாக்கியசாலி. இப்படியாக ஒரு வாழ்க்கை, இப்படியாக ஒரு பக்தி. அந்த பக்தி, அதில் ஒரு சிறு துளி நமக்கும் வரட்டும் என்று பிரார்த்தனைகள் செய்து கொண்டு பார்க்கலாம்.